ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்ல லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன ரத்னம் படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த படம் வந்து டைரக்டர் ஹரி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஷால் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு ஹீரோவா. ஸோ பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஹரி விஷால் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ப்ரீவியஸ் மூவிஸ் பார்த்தோம்னா. ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த படத்துலேயே வந்து ஆடியன்ஸ் இருக்கு. வெதர் அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூவில் வந்து பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். அதான் ரத்னம் விஷால் வந்து சின்ன வயசுல அவங்க அம்மாவோட இருக்காங்க. அவங்க அம்மா வந்து தனியா வந்து வாழ்ந்துட்டு கஷ்டப்பட்டு இவங்க வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் பண்ணதால அதான் அவங்க அம்மா மேல ஒரு பழி வரதால அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து அனாதையாகிறாரு. ஆனா அதே டைம்ல சமுத்திரக்கனி அந்த ஏரியால வந்துட்டு ஒரு பெரிய ஆளா இருக்காரு. அவரை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அதை கொலை பண்ண வரவனை கொன்னு விஷால் வந்து சமுத்திரக்கனியை காப்பாத்திறாரு. ஸோ அதனால இவர் வந்து சமுத்திரக்கனி அவரோட இணைச்சிக்கிறாரு. ஸோ அவர் வந்து சமுத்திரக்கனி எம்எல்ஏ ஆயிட்டு விஷாலை வச்சு யார் யார் தப்பு செய்யறாங்களோ அவங்கள தான் தண்டிக்கிறாரு. ஸோ இதே டைம்ல என்ன நடக்குதுன்னா வந்துட்டு 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதாவது வந்து தெலுங்கு கேரக்டர்ஸ் மாதிரி பீமராயுடு, சுப்பராயுடு, அதுக்கப்புறம் இந்த ராயுடு. ஸோ இவங்க 3 பேர் வந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு சீன்ல என்னன்னா ஒரு கவுன்சிலர் வந்து ஒரு பொண்ணை வந்து தகாத முறையில் நடந்திருப்பாரு. ஸோ வந்து சமுத்திரக்கனி இன்ஸ்ட்ரக்ஷன் படி விஷால் வந்து அவங்கள அந்த கவுன்சிலர் ஆளுங்களையும் வந்து கொன்னுருவாரு. ஸோ அதுக்கப்புறம் சீன் பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஸோ ஒரு விஷயம் என்னன்னா பிரியா பவானி சங்கர் ஹீரோயின் இருந்தாலும் அவங்க வந்து விஷாலோட அம்மாவோட ஃபேஸ் அப்படியே இருக்கும் வந்துட்டு. ஸோ அதனால விஷாலுக்கு வந்து அவங்க மேல ரொம்ப அன்பு இருக்கு. ஸோ இதுல என்ன நடக்குதுன்னா அதாவது பிரியா பவானி சங்கர் ஒரு 40 ஏக்கர் நிலம் இருக்கு. ஸோ அந்த நிலத்தை வந்து இந்த 3 ராயுடு இருக்காங்களா, பீமா ராயுடு, இந்த பீமா ராயுடு, இந்த சுபா ராயுடு இவங்கெல்லாம் வந்து விஷாலோட எப்படி கனெக்டட்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஒரு பஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ செத்து போனவங்க கிட்ட இருந்து அந்த அந்த நகை இதெல்லாம் வந்து எடுப்பாங்க. அந்த 3 பேரும் வந்து இவங்க அதாவது வந்து விஷாலோட அம்மாவுக்கு சொந்தக்காரங்க. ஸோ இதை அவங்க அம்மா ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர்கிட்ட சொல்றேன்னு சொன்னபோது அவங்க ஹஸ்பண்ட் அதாவது அதாவது வந்து விஷாலோட அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்க பார்க்கும்போது அப்போ வந்து இவங்க வந்து இந்த 3 பேரும் அவங்க அப்பாவை கொன்னுட்டு அவங்க அம்மாவும் விஷாலும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து முன் கதையா இருக்கு இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து இந்த விஷா பிரியா பவானி சங்கர் அவங்கள வந்து அவங்க வந்து ஒரு நிலம் வச்சிருக்காங்க, 40 ஏக்கர் நிலம். அதை வந்து இந்த ராயுடு குரூப் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா எழுதி வாங்க ட்ரை பண்றாங்க. ஸோ விஷால் வந்து அவங்க மேல அன்பு இருக்கிறதால ஸோ அவங்க ராயுடு அந்த டீமை வந்து நல்லா எதிர்க்கிறாரு, ஃபைட் பண்றாரு, எல்லாரையும் ஃபைட் பண்றாரு. ஸோ அவங்களும் நிறைய நிறைய ஆளுங்களை அனுப்பி வயலண்ட் பீப்புள் அனுப்பி எல்லாமே பண்றாரு. பட் ஒரு சீன்ல என்ன இந்த முன்கதை அதான் விஷாலுக்கு வந்து அவங்க சொந்தக்காரங்க தான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி தப்பு செஞ்சிருக்காங்க, அவங்க அப்பாவே இவங்க தான் கொண்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ராயுடுல ஒருத்தரை கொலை பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அதுல வந்து வெஞ்சன்ஸ் ஆகிற வந்து அந்த குரூப் வந்து பிரியா பவானி சங்கர், ராயுடு, விஷால் எல்லாரும் கொலை பண்றதுக்காக ஃபுல் கேங் அனுப்புறாங்க. ஸோ வெதர் இவங்கெல்லாம் அவங்களோட சண்டையில விஷால் அப்புறம் பிரியா பவானி சங்கர் காப்பாற்றப்படுறாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்குது. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பெஸ்ட் வந்து விஷால் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துல வந்து ஹைலைட்டு மற்ற எல்லார விட. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி குட் இன் திஸ் மூவி. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஹரி படத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தூத்துக்குடி, திருச்சி அந்த ஏரியா, அதே மாதிரி வசனங்கள், அதே மாதிரி ஷார்ட் கட்ஸ் எல்லா சீன்ஸும் வந்து ஃபாஸ்ட் எடிட்டிங்காக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வயலண்டோட ஹைட்டாக இருக்கும். ஸோ சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு இந்த படத்தில். ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்கு. பட் நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் ஹரி படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே படத்தில் இருந்தாலும் ஒரு கரெக்டான லாஜிக்கல் ஸ்டோரி லைன் இருக்கணும். பட் இந்த படத்தில் ஸ்டோரி லைனே ஒரு வர்ஸ்ட் ஸ்டோரி லைனாக இருக்கு. அதாவது வந்து ஹரி என்ன ஆயிடுச்சுன்னா அவர் என்ன இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆனதால அவர் அதே சேம் ஃபார்முலா இருக்க மூவி எடுத்துட்டு இருக்காரு. அதாவது 1 வருஷம் 2 வருஷம் தான் பரவாயில்ல, 20 வருஷமா அவர் இன்ட்ரடியூஸ் ஆன நாள்ல இருந்து அவர் வந்து சேம் ஸ்டோரி லைன், டிட்டோ ஸ்டோரி லைன் எடுக்கிறதால எக்ஸசிவ் வயலன்ஸ் அந்த மாதிரி படம் இருக்கிறதால இதை வந்து படம் இருக்கிறதால இந்த படம் வந்து
கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சேம் ஓல்டு ஸ்டோரி லைன் அண்ட் இந்த படத்துல நிறைய லாஜிக் இஷ்யூஸ் இருக்கு. அதாவது ஹீரோயினோட ஃபேஸும் அவங்க அம்மாவோட ஃபேஸும் இருக்கிறதால ஒரு கன்ஃபியூஷனாவே அவர் அந்த கேரக்டர் அந்த ரொமான்ஸ் இருக்கா இல்லையா அது வந்து ஒரு கன்ஃபியூஷனாவே இந்த படத்துல வந்து கொண்டு போயிட்டாங்க வந்துட்டு. அதுக்கப்புறம் நிறைய லாஜிக்கல் திடீர்னு திருப்பதின்னு சொல்றாங்க, திடீர்னு வந்து தமிழர்களோட பொருள் நிலம்லாம் அங்க இருக்கு, அதுக்கு வந்து கலெக்டர் வராரு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத படத்துல வந்து இன்சர்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் வந்து இந்த படத்துல இருக்கு. அப்புறம் கிளைமேக்ஸ் வயலன்ஸ் எல்லாம் டூ மச்சா இருக்கு, தலையை வெட்டி கொள்றது இதெல்லாம் வந்து தேவையே இல்லை, ஓவர் வயலன்ஸா இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள், எ கம்ப்ளீட் ஃபெயிலியர் மூவி. தேங்க்யூ.